வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா வறுத்துட்டு அரைச்சி குழம்புல சேர்க்க போகிறோம். ஸோ குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், ஒரு 2 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது அவைலபிள் இருக்குது, நான் இதை சேர்க்குறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போது மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் இதில் நான் ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறமா மீனை போட்டுக்கலாம். நான் கானாங்கழுத்து மீன் தான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் நீங்கள் மீனை போடணும், அதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், உங்கள் வீடே அப்படி மணக்கும். இறக்கும் போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது கூட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப யம்மியாக இருக்குது பார்க்க. செட்டிநாடு ஃபிஷ் கறியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்த நாள் இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.